பண்ணுங்க. நான் இப்ப என் செங்கச்சோலையில தான் இருக்கேன். உங்க பையனை இங்க வேலைக்கு வர சொல்லுங்க. செங்கல் சூளைக்கா? அங்க என்ன வேலைக்கு சார்? செங்கச்சோலையில எல்லா வேலையும் இருக்குமா. இங்க வந்து நான் சொல்ற வேலையை பார்க்க சொல்லுங்க. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் தரேன். உழைச்சு சம்பாதிச்சாலாவது இனி காசு பணத்தோட அருமை என்ன, பொய் பரட்டு இல்லாம எப்படி வாழ்றது, இதெல்லாம் உங்க மகனுக்கு தெரிஞ்சா சரி. மணி இப்ப 10 ஆகுது. 10:30 மணிக்குள்ள உங்க புள்ளைய வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. 11 மணிக்கெல்லாம் நான் வெளியே ஒரு இடத்துக்கு போகணும். இல்ல சார், அது வந்து வர சொல்லுங்கம்மா. சொன்னா முதல்ல புரிஞ்சுக்கங்க. உன் மாமனாரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு. 10:30 மணிக்குள்ள அவரை நீ போய் பார்க்கணுமா? சரி. தமிழ ஆமா, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப பெருமைப்பட வச்சிட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப சரி, உனக்கு வெளியில எதுவும் வேலை இல்லப்பா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, வீட்டுல தான் இருப்பேன். தமிழ், நீ வீட்டுல தானம்மா இருக்க? ஆமா மாமா. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க 2 பேரும் பேட்டி எடுக்க ஆனந்த விகடன்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்கப்பா. அதனால 2 பேரும் வீட்லயே இருங்க. சாயங்காலத்துக்குள்ள வந்து அவங்க உங்களை பேட்டி எடுத்துருவாங்க. பேட்டியா? எதுக்கு மாமா? என்ன விஷயம்? என்னமா அது, புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து பெருமைக்குரிய விஷயத்த பண்ணி விருதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத பத்தி பத்திரிகைக்காரங்களாம் பேட்டி எடுத்து போடணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் வராங்க. இந்த வேலை செய்ய தெரியும்னு சொல்றவனுக்கு அந்த வேலையை கொடுக்கலாம். எந்த வேலையுமே தெரியாதுன்னு சொல்றவனுக்கு எந்த வேலையை கொடுக்கறது? எல்லா வேலையும் செய்ய வேண்டியதுதான்.